மதுரையகத்தே சிறந்து நின்ற முதற்சங்கம் கடற்கோளால் அழிந்துவிட கபாடபுரத்தின் கண் இடைச்சங்கம் பின்னர் மற்றுமொரு கடற்கோளால் அந்நகரமும் விழுங்கப்பட கடைச்சங்கம் நிறுவப்பட்ட நிலப்பகுதியே இன்றைய மதுரை என்பர். மதுரை என்னென்ன பெயர்களில் மதுரை அழைக்கப்படுகிறது? மதுரை அப்படின்னு சொல்லும்போதே மீனாட்சி அம்மன் கோவில், அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வரலாறு, அழிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, மீண்டும் அழிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றவா? மதுரைக்கு பெயர் வந்ததே ஒரு வரலாறு தான். அந்த பெயரை மறுபடியும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதே இன்னொரு வரலாறு தான். இப்படின்னு சொல்லி எண்ணிலடங்கா வரலாறுகள் இந்த ஒரு பதிவில் இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மதுரை மலைநகரம், மதுரா நகர், தென் மதுராபுரி, கூடல், முக்கூடல் நகரம், பாண்டிய மாநகர், மல்லிகை மாநகர், மல்லி நகரம், வைகை நகரம், நான் மாடக்கூடல், திரு ஆலவாய், சுந்தரேசபுரி, மீனாட்சி நகரம், கன்னிநாடு இப்படின்னு சொல்லி பல பெயர்களில் அழைக்கப்பட்ட, இப்போதும் அழைக்கப்படுகின்ற ஒரு நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். கூட்டத்தில் ஒருத்தனாவது ஏய் நான் மதுரைக்காரண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பன் உங்களுக்கும் இருப்பான், எனக்கும் இருக்கான். இதே மாதிரி மதுரையினுடைய சிறப்பு அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது தான். ஆனால் இந்த மதுரை அப்படிங்கிற பெயர் வந்ததும் மீனாட்சி அம்மாள் இல்லாட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிற அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் படிக்கும்போது இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ளே இருந்துச்சு. மதுரை அப்படின்னு சொல்லும் போதே இப்போ நாம் நிறைய பேர் பேசக்கூடிய அகழ்வாராய்ச்சி எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்து வருகிறது. அப்படின்னா நமக்கும் முந்தைய காலம், அந்த முந்தைய காலத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றிலும் மதுரை நிலை நின்று இருக்கிறது. நாகரிகத்தில் மதுரை தலை சிறந்து விளங்கி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இலக்கண பதிவுகள் வழியாகவும் நம்ம காதுகளில் வந்த கதைகள் வழியாகவும் தெரிந்து கொள்ளலாம். இந்த காது வழியாக வந்த கதைகள் அப்படின்னு சொல்லும் போதே அதில் பயம் காட்டுவதற்கும் கடவுளுடைய பெயர்களும் இப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை சேர்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறு. அந்த வரலாறை நம்ம தேடி போய் 4 பேர்கிட்ட கேட்டோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான கதைகள் சொல்லுவாங்க. அதுலேயும் தேவர்கள் எல்லோரும் சுயம்பாக வந்த ஒரு லிங்கத்தை வழிபட்டார்கள். அந்த லிங்கம் மறுபடி காலப்போக்கில் ஒரு கோவிலாக மாறியது. அதற்கு காரணம் பாண்டிய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நீங்களே பிரித்து பார்த்து கொள்ளுங்கள். நான் படித்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். மதுரை அப்படிங்கிற பெயர் வருவதற்கு காரணம் மதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு காலகட்டத்தில் தமிழ் வளர்த்த சங்கம், முதல் சங்கம் அப்படிங்கிறது தென்மதுரை என்கிற ஏரியாவில் தான் இருந்துச்சு. அதன் நினைவாகத்தான் மதுரை அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திரு ஆலவாய் போன்ற பல பெயர்களில் மதுரை அழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆலவாய் அப்படிங்கிற பெயர், ஆழம் என்ற சொல்லுக்கு நீர்நிலை என்று பொருள். மதுரை பழம்பெரும் மதுரை அப்படின்னு சொல்லும்போது இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் மிகப்பெரிய அகழிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அகழிகள் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கும் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஏன், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பெரிய கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள் இப்போதும் கொஞ்சம் குழியா புதர் மங்கிலாம் இருக்கும். அப்படி ஒரு கோவிலை சுற்றி ஒரு குழி அப்படிங்கிறத தோண்டுவாங்க. அந்த குழி நிறைய என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகள் இல்லாட்டி தண்ணீர் அப்படிங்கிறது சூழப்பட்டு இருக்கும். ஆதி காலங்களில் ஒரு கோவிலை, ஒரு நகரத்தை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த பஃபர் ஜோன் நீர்நிலையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை கடந்து எதிரிகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோட்டைக்குள், இந்த கோபுரத்துக்குள், இந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நீர்நிலைகள் வழியாக வரக்கூடிய எதிரிகளை அழித்து விடுவார்கள். இதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் அகழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகழிகள் இருந்ததுனாலையோ என்னவோ அந்த காலகட்டத்தில் நீர் மேலாண்மை அப்படிங்கிறதும் கூடுதலாக இருந்துச்சு. மதுரை அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வரைபடத்தெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மதுரையை சுற்றி இதே மாதிரி அகழிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ஆழம் நிறைந்த ஊர் மதுரை அகழிகளாக இருந்ததனால் இது திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். மருத மரங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த மருத மரம் நிறைய இருந்த ஏரியாவை தான் மருதை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதாகவும்,
பிற்காலத்தில் மருதை அப்படிங்கிறது மதுரையாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு சான்றாக இன்னைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மதுரையை மருதை அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அவங்க நாக்க வளைப்பதற்கு பதிலாக மருதை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்ல வேண்டாம். மருதை அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பெயராக இருந்திருக்கிறது. சங்க காலங்களில் தமிழ் புலவர்கள், ஏன்னா சங்கம் வளர்த்த இடம் பார்த்தீங்களா மதுரை அப்படின்னு சொல்வது. அப்போ சங்க காலங்களில் தமிழ் புலவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இலக்கியபூர்வமான பல உரையாடல்கள் கூடல்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வச்சு நடத்தியதுனால இதை கூடல் மாநகர் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். எல்லோரும் கூடக்கூடிய மிக முக்கியமான மாநகர் கூடல் மாநகர் அப்படின்னும். இந்த மதுரை எடுத்து பார்க்கும்போது திசைக்கு ஒன்றாக கோட்டையின் 4 வாசற்புறங்கள் அப்படிங்கிறது இருந்ததுனாலையும் இதை நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஒரு கன்னி ஆண்டதால் இதை கன்னி நாடு என்றும் அழைத்திருக்கிறார்கள். அந்த கன்னி வேற யாருமே இல்லை, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தான். கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய மதுரை பற்றியான குறிப்புகள் பல இடங்களிலும் இருந்திருக்கிறது. இதற்கு மேலே இதுதான் என்னுடைய மதம், இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எந்த மதத்தினரும் இதை பார்க்க வேண்டாம். அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இது ஒரு வரலாறு. இது இப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே சொல்ல போகிறோமே தவிர இதில் மதம் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கோ மதம் தான் உயர்ந்தது, இந்த மதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கோ இது ஒரு பதிவு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு வெளியேறி விடுங்கள். கிமு 400 ஆண்டுகளில் மதுரையின் நாகரிக வளர்ச்சிக்கு 10 பாட்டு 8 தொகை இலக்கிய சான்றுகள் உள்ளது. அது நமக்கே தெரியும். அதே மாதிரி அழகர் மலையிலிருந்து கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் மதுரை என்ற சொல் வருகின்றது அப்படின்னும் மதுரை என்பது ஒரு பெண் தெய்வத்தின் பெயராக இருந்திருக்க கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆதிரை மாதிரை மதுரை அப்படிங்கிறதும் ஒரு பெண் பெயராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பாண்டி நெடுஞ்செழியன் முனிவர்களுக்கு கல்படுகை அமைத்து கொடுத்ததற்கான சான்று உள்ளது. மதுரையில் பௌத்தம், சமணம் என பல்வேறு சமயங்களும் இருந்துள்ளதாக தகவல்களும் கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கின்றன. மதுரையை சுற்றி 13 இடங்களில் இதுவரையிலும் அது 13, 15 தான் உயர்ந்திருக்கே தவிர குறைந்த பாடில்லை. சொல்லப்போனால் மதுரையினுடைய சென்ட்ரல் ரீஜன் எங்கேயுமே அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடைபெறவில்லை. மதுரை புறநகர பகுதிகளில் மட்டும்தான் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. கீழடி கூட மதுரையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கே இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளே இன்னும் அவிழ்க்கப்படவில்லை என்பதும் இங்கே உண்மைதான். 13 இடங்களில் பிராமி எழுத்துக்கள் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதிப்புக்குரிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் குறிப்பிட்டபடி மத்திரை, மதுரை என்ற சொற்கள் பல கல்வெட்டுகளில் இருப்பதாகவும் தகவல்கள் நம்மிடையே இருக்கின்றன. குமரிக்கண்டம் பருளி ஆற்றாங்கரையில் அமைந்த பாண்டியனின் முதல் தலைநகரத்தின் பெயர் மதுரை தான். அந்த மதுரை ஒரு காலகட்டத்தில் கடற்கோளால் அழிந்த பிறகு அங்கிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடைச்சங்கம் உருவான அந்த இடத்திற்கு மதுரை அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டதாகவும் சான்றுகள் கூறுகின்றன. மதுரையை சுற்றி பல இடங்களிலும் நிறைய தூண்கள் இருந்தது, இல்லாட்டி பல அகழிகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு வரைபடமாக பார்த்தா எப்படி இருக்கும்? 1800களில் இருந்த வரைபடம் உங்களுடைய பார்வைக்காக. 1837ஆம் ஆண்டில் மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றிலும் உயர்ந்து அமைந்திருந்த கோட்டை மதில்கள் அகற்றப்பட்டன. ஆங்கிலேயன் வாரான், கோட்டை மதில்கள் அப்படிங்கிறது சுக்குநூறாக்கப்படுகிறது. மதிலை சுற்றி ஆழமாக வெட்டப்பட்டிருந்த அகழிகள் அப்படிங்கிறது இப்படி இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மதில்கள் உடைத்தார்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உடைத்த மதில்கள் எல்லாமே போட்டு அகழிகள் மூடப்பட்டன அப்படிங்கிற ஒரு தகவலும் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் சரிபார்ப்பதற்கு தமிழக ஆய்வாளர்கள் உண்மையா தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய மனிதர்கள் இன்னும் வளர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளும். இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொருகுவாங்க. தயவு செஞ்சு தமிழ் தமிழாகவே இருக்கட்டும். திராவிடத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்கா என்பது அரசியல்வாதிகளுடைய கூற்று. தமிழ் தமிழுக்காகவே இருக்க வேண்டும் என்பது தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் நேசிக்கக்கூடிய நபர்களுடைய கூற்றாக மாற வேண்டும். தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லி புறநானூறு போற்றியதும் நல்லூர் நத்தத்தனார் எனும் புலவர் தாம் பாடிய சிறு பானாற்று படையில் தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இளங்கோவடிகள் தமது சிலப்பதிகாரத்தில் ஓங்குசீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, 17 வரிவா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால்
மதுரைக்கு புகழ் மாலை சூட்டியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ஊருக்கு இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு பெயர்களா, இவ்வளவு சிறப்பான உச்சரிப்புடன் மதுரை அப்படிங்கிற ஒரு பெயர் இன்னைக்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களால் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு. சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பன தமிழகத்தின் சிறப்பை உணர்த்தும் சொற்களாகும். மதுரை அப்படின்னு சொல்லும் போதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம்தான் இந்த உலகம் அப்படிங்கிறதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து நம்ம பார்க்கலாம். 6 மாதங்கள் அன்னை மீனாட்சிக்கும் மீதமுள்ள 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகவும் இருக்கிறார் என்பதுதான் இப்போதும் அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. மதுரை மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் யார் இவர்கள்? இவர்களுக்காக ஒரு கோவில், அந்த கோவிலை உடைப்பதற்கும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தங்கங்களை சுரண்டி கொண்டு போனதற்கும் மீண்டும் அந்த கோவில் எழுப்பப்பட்டதற்கும் பல உண்மையான வரலாற்று பின்புலங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றன. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம்னா துர்க்கை அம்மன் இருக்காங்க, காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க, இல்லை இன்னும் நிறைய அம்மன்கள் அப்படிங்கிறவங்களும், காளி தேவி அப்படிங்கிற அந்த தெய்வங்களும், மாரியம்மாக்களும் இருக்கக்கூடிய இந்த ஊரில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? மீதம் இருக்கும் பெண் தெய்வங்கள் எல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு நடந்த பல பிரச்சனைகள், பல அசுரர்களை கொன்று மக்களை காப்பாற்றி தனக்கான நீதியை நிலைநாட்டிய பெண் தெய்வங்களாக இருக்கும்போது மதுரை மீனாட்சி எந்த அசுரர்களையும் எதிர்க்காமல் முக்கியமாக ரொம்ப சாந்தமான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படின்னா இவங்க அசுரர்களை எதிர்க்கவே இல்லையா? அப்படி இருக்கும்போது மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்புகள்? மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த சிலை வடிக்கப்பட்டது மரகத கல்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரமாக நின்று பார்த்தா கூட மீனாட்சி அம்மனுடைய சிலை கொஞ்சம் கொஞ்சமாக வசீகரிக்கும், அப்படியே மினுங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரவுகளும் இருக்கின்றன. காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும், மதுரையில் பிறக்கவே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். தூங்கா நகரம் அப்படின்னு சொல்ற இந்த மதுரை கோவில் நகரமாகவும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிமு 25 ஸ்ட்ரோஃபாவால் அப்படிங்கிறவரும், கிபி 75 ஃப்ளிங் என்பவரும், கிபி 13 தலாமி என்பவரும் மதுரையின் சிறப்பை பற்றி கூறியிருப்பது பல நூல்களிலும் நம்மால் பார்க்க முடியும். கிரேக்கத்தின் மெகஸ்தானிஸ் மதுரையில் ஒரு பெண் தெய்வம் ஆண்டதாக பெருமையை கூறியுள்ளார். கிரேக்கம் வரை சென்றிருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நகரம் மதுரை நகரம்தான். அழகர் மலையில் தமிழ் பிரம்மி கல்வெட்டுக்கள் மூலம் மதுரைக்கு மதுரை, மத்திரை போன்ற பெயர்கள் இருந்ததும் இங்கே நிலைநாட்டப்பட்ட உண்மை. 7ஆம் நூற்றாண்டு வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு கோவில். 13ஆம் நூற்றாண்டில் 8 ஏக்கராகவும் 17ஆம் நூற்றாண்டில் 15 ஏக்கராகவும் பரப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது பல பரிமாணங்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டும்தாங்க ஒரே நேரத்தில் இந்த சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2 பேருமே சண்டை போடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா சைவம் அப்படின்னு சொல்லும்போது சிவன் சம்பந்தப்பட்டது, வைணவம் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனை கல்யாணம் செய்து கொண்டது சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலும் மீனாட்சி அம்மனுடைய தம்பியாக இங்கே கருதப்படுவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகர் பெருமாள். அழகர் விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. நான் முதல்லயே சொன்னேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்முடைய மூதாதையர்கள் தெய்வங்களையும் மதங்களையும் உருவாக்கினார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம சண்டைக்கு மெயின் காரணமாகவே இந்த தெய்வங்களும் மதங்களும் மாறினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்த மதுரை கடம்ப வனமாகவும் அறியப்பட்டிருந்தது. கடம்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வனத்தில் கால்நடைகளையும் மாடுகளையும் நிறைய வணிகத்தையும் செய்வதற்காக ஒரு வணிகர், அவருடைய பெயர் தனஞ்சயன் அப்படிங்கிறது தான். இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வணிகர் இரவு நேரங்களில் நடந்து போகிறார். திடீர்னு பார்த்தா அங்கே யாரோ நிறைய தீயெல்லாம் ஏற்றி நிறைய பேர் ஏதோ ஒன்று வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் யாராக இருக்கும்? பார்க்கறதுக்கு வேற எங்கிருந்தோ வந்த மாதிரி இருக்காங்க. இதை நம்முடைய மூதாதையர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தேவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாதவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? வெளிநாட்டிலேருந்து யாரோ வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க, அவ்வளோதானே. அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது ஒரு 4000, 5000, 6000 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் நம்ம போயிட்டுருக்கோம்.
அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு இப்படி தான் பயம் காட்டி வச்சுருப்பாங்க, தேவலோக மனிதர்கள் இல்லாட்டி இந்த அசுரர்கள் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறவரும் இதை பார்க்கிறாரு. அங்கே லிங்கம் வடிவில் ஒன்று இருக்குது, அதை சுற்றி நிறைய பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தனஞ்சயன் அவர்கள் இதை பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அன்றைய ஆட்சி காலத்தில் இருந்த குலசேகர பாண்டியனை வணங்கி அவர் கண்டதை அங்கே என்ன சொல்கிறாரு, எப்பா இப்படி ஒன்று பார்த்தேன், நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த குலசேகர பாண்டியனை விட்டுருங்க, உங்ககிட்ட நான் பாம்பை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு கனவா நமக்கு பாம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்ண ஓட்டங்கள் தான் கனவுகளாக வரும். இதை இன்னைக்கும் சயின்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி குலசேகர பாண்டியனுக்கு அன்னைக்கு ஒரு கனவு, எப்பா இப்படி ஒன்று பார்த்தேன்னு சொன்னியே அங்கே ஒரு ஆலயத்தை கட்டிரு அப்படிங்கிறது தான். நிறைய பாவங்களை செய்திருப்பார்கள் அரசர்கள். அப்படி பாவங்களை செய்வதற்கு, புண்ணியத்தை தேடுவதற்கு அன்றைய காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, நிறைய கோவில்களை கட்டினார்கள், நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் போட்டாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அவருடைய கனவு இப்படி ஒரு கோவிலை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு கோவிலாகத்தான் முதல் முறையாக இந்த மீனாட்சி அம்மனுடைய கோவில் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதற்கு இன்னொரு வடிவமும் இன்னொரு வரலாறும் இருக்கு. தடாதகை அப்படிங்கிற ஒரு பெண் பிற்காலத்தில் மீனாட்சியாக மாறுகிறாள். தடாதகை அப்படிங்கிற ஒரு பெண் மீனாட்சியாக மாறி இன்று மதுரை மீனாட்சி அம்மனாக நம் முன்னாடி கடவுளாக இருக்கிறார்கள். அவர்கள் யார்? தடாதகை என்ன செய்தார்கள்? யார் இந்த சிதம்பரேஸ்வரர்? அவருக்கும் தடாதகை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? அழகர் யார்? இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை உடைத்தது யார்? மதமாற்றம் செய்வதற்காக முயற்சிகள் நடந்ததே, அது தோல்வியில் முடிந்தது எப்படி? பல கேள்விகளுடன் பாகம் 2க்காக காத்திருங்கள். இவ்வளோ தூரம் மதுரையினுடைய சிறப்பை தான் சொல்லியிருக்கேன். இனிதான் மீனாட்சி அம்மனுடைய அருளும் ஆட்டமும். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.